அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நாளினுடைய பகல் உணவுக்கு பின்னால் தொடங்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி நிரலாக ஆங்கில மொழியை இலகுவாக கற்பது சம்பந்தமாக உங்களுக்கு முழு தெளிவை வழங்குவதற்காக வேண்டி இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஆங்கில பாடத்துறையில் மிகவும் தேர்ச்சி பெற்ற பல வகுப்புகளை நடத்தி வரும் எங்களுடைய பிபாசர் அவர்களை அழைக்கிறேன். எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி இந்த ஆங்கில மொழி சம்பந்தமாக ஒரு முழு தெளிவை வழங்குறதுக்காக. சிலோன் தௌஹீத் ஜமாத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஓலவை எழுதிய மாணவர்களுக்கான இந்த ப்ரோக்ராமில் உங்களோட சில விஷயங்களை கதைக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அல்லா தாலாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அந்த நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முதல்ல காலையிலேருந்து நிறையா பேர் பேசிப்பாங்க, நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. பட் நான் இப்போ கொஞ்சம் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் சம்மந்தமாக அவங்களோட சில விஷயங்களை கதைக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல 2 பேர் மீன் பிடிச்ச போனாங்களாம். ஆற்றுக்கு 2 பேர் மீன் பிடிச்ச போனாங்களாம். நல்ல ஃபன் தானே, மீன் பிடிச்சின்றது சரியான இன்ட்ரெஸ்டான விஷயம் தானே. இப்போ மீன் பிடிச்ச போன இடத்துல 2 பேரும் இப்போ தூண்டல் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு திடீரென்று பெரிய ஒரு மீன் மாட்டிச்சு. அவர் என்ன செஞ்சால் அவர் பக்கெட்டில் எடுத்து போட்டார். இப்போ 2வது ஆள் மீன் வரவே இல்லை, பார்த்துட்டு இருக்கிறாரு. முதலாவது ஆளுக்கு மறுபடியும் இன்னொரு மீன் மாட்டிச்சு. அந்த மீனை என்ன செஞ்சாரு, பக்கெட்டில் எடுத்து போட்டாரு. 2வது ஆளுக்கு இந்த மீன் கிடைக்கவே இல்லை. இப்போ முதலாவது ஆள் 2வது ஆளை பார்த்து சொன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கும் மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் மட்டும் முதலாவது ஆளுக்கே மீன் மாட்டுது, 2வது ஆளுக்கு மாட்டதே இல்லை. அதுக்கு பிறகு பிசாமர் பிடிச்சிட்டே இருக்கிறாரு. இன்னொரு 2-3 மினிட்ஸ் போன நேரம் திடீரென்று 2வது ஆளுக்கும் ஒரு மீன் மாட்டுது. முதலாவது ஆளுக்கு இவ்வளவு நாளும் கிடைச்ச விட பெரிய ஒரு மீன், அழகான மீன் கிடைக்குது. அவர் என்ன செய்யறால் அந்த மீனை பிடிச்சிட்டு திரும்ப ஆத்துல விடுறாரு. அவ்வளவு நேரத்துக்கு பிறகு கிடைச்ச அந்த மீனை திரும்ப ஆத்துல விடுறாரு. இப்ப முதலாவது நாள் பார்த்துட்டு சாமாரோட பாட்டில் மீன் பிடிக்கிறாரு. இன்னொரு மீன் கிடைக்குது. மறுநாள் இவருக்கு கிடைச்சிருக்கிற பெரிய மீன் கிடைக்குது. மறுநாள் என்ன செய்யறாரு, அந்த ஆத்திலே விடுறாரு. அப்படி கிடைக்கிற மீன் எல்லாம் ஆத்துல விடுறாரு. இப்ப முதலாவது ஆளுக்கு கன்ஃபியூஸ், என்னடா இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்த மீனை சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு போங்க, வந்து வேற கிடைக்கிற மீன் எல்லாம் ஆத்துல போடுறாருன்னு யோசிக்கிறாரு. இப்ப கேட்கிறாரு, என்ன இப்படி செய்றீங்கன்னு. இப்ப அவர் சொன்னாராம், எனக்கு நிறைய மீன் கிடைக்குது, அழகான பெரிய மீன் எல்லாம் கிடைக்குது. நான் ஒவ்வொரு மீனையும் பார்க்கிறேன், நாங்க கொண்டு வந்திருக்கிற பிளேட்ல வந்து அந்த மீனை போடலாம். நாங்க கொண்டு வந்திருக்கிற பிளேட்ல எனக்கு கிடைக்கிற மீன் எல்லாம் எனக்கு போடலாம் இருக்குது. அப்ப சின்ன மீன் வரங்காட்டி நான் கிடைக்கிற மீன் எல்லாம் ஆத்துல போட்டேன்னு சொன்னாராம். அப்புறம் முதலாவது ஆள் சொன்னாராம், அதை பிடிக்கிற மீன் அப்படியே நாங்க தாட்சியில போட மாட்டோம், அதை கட் பண்ணி தானே போடுவோம், அப்படி செய்ய தானே போட்டேன்னு சொல்லுவோம். என்னன்னா எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் என்னென்றால், நாங்க கிரேட் 6ல படிக்கிற நேரம், கிரேட் 5க்கு படிக்கிற நேரம், அந்த 5 எல்லாம் என்ன எக்ஸாமு நாங்கள் ஓலெவலில் டார்கெட் பண்ணுவோம்ன்ற. 5க்கு படிச்சு அதில் படிச்சு என்ன செய்யப்பட, நான் ஓலெவலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு நல்லா வருவோம்னு யோசிக்கிறேன். ஓலெவல் எக்ஸாமுக்கு போயிட்டு ஓலெவல் எக்ஸாம் லைஃப்பை டிசைட் பண்ற எக்ஸாம் அல்ல. நான் ஏலெவலுக்கு போயிட்டு படிப்போம்ன்றேன். ஏலெவலுக்கு போயிட்டோன்னே அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் டைம் போதா, நாங்கள் வேற கோர்ஸ் ஒன்றுக்கு போவோம்ன்றேன். அவர் இப்படி போற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே மிஸ் பண்றேன். ஓலெவல் முடிஞ்சோடனே ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறேன். பாருங்க, இதுல எத்தனை பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்குதுன்னு. இது மாதிரி சந்தர்ப்பத்தை எல்லாம் மிஸ் பண்ணிட்டு அட் தி ஏஜ் ஆஃப் 30 அல்லது அட் தி ஏஜ் ஆஃப் 25க்கு போறவு லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு போற யோசி பின்னி திரும்பி பாக்குறாடே, நான் ஒன்றுமே கிடைச்ச எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே மிஸ் பண்ணேன்னு சொல்லி. இப்ப லைஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் நாங்க யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க 2 days இங்க இருக்கிறீங்க, அந்த 2 daysலயும்
நாங்க எந்த அளவுக்கு 100% அந்த 2 டேஸையும் நாங்க யூஸ் பண்றதுக்கு எங்க மைண்ட் செட் யோசிங்க. அந்த மைண்ட் செட் ஒன்று இருக்குதா? நான் இருக்கிற ஒவ்வொரு செகண்டையும் நான் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்ப நீங்க டெடிகேட் பண்ணி தானே வந்துக்கிறீங்க, சும்மா வந்து இல்லையே. இந்த 2 டேஸையும் எல்லாம் என்ஜாய் பண்ணிச்சு, அதை டெடிகேட் பண்ணி தான் யூ ஹேவ் கம் ஹியர் டு கெட் சம்திங் ஃப்ரம் சம்வேர். இப்ப அந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குதா, அடே இந்த கொடுக்குறதெல்லாம் நான் மேக்சிமம் எடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் இருக்கும். இல்லாட்டி ஃபியூச்சர்ல கொஞ்சம் லேட்டா அதுல யோசிப்போம், எல்லாம் முடிஞ்சதுக்கு போறோம் யோசிப்போம், எங்களுக்கு கொண்டு மிஸ் ஆனதுக்கு போறோம். அதனால இங்க இருக்கிற அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்க டேஸ் முடிஞ்சு போகும் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அது மட்டுமல்ல, இதுக்கு போற நீங்க அட்வான்ஸ் போக போறீங்க, அப்படித்தானே? அட்வான்ஸ் 2 இயர்ஸ் படிக்க போறீங்க. இந்த 2 இயர்ஸும் லைஃப்ல ஐ டோன்ட் நோ ஹவ் டு டெல், வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். இந்த 2 இயர்ஸ்ல தான் நாங்க எங்களை எந்த அளவுக்கு ரெடி பண்ணணுமோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அப்படித்தானே? நாங்க ஒரு ஏதோ ஒரு எங்க லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் ஒண்டிக்கிறேன், ரைட்? டேர்னிங் பாயிண்ட் ஒண்டிக்கிறேன். அந்த டேர்னிங் பாயிண்ட்ல நான் சரியா டேர்ன் ஆன வைங்களேன், டாப் லெவல்ல போயிடலாம். அது வரைக்கும் தான் எங்க கிராஃப் போகும், ஒரு லெவல்ல கிராஃப் போகும். அந்த கிராஃப் போயிட்டு இருக்கும். அதுல சின்ன சின்ன அப் அண்ட் டவுன் வரும், ஒரே இடம் வரும். அது எல்லா லைஃப்லயும் இருக்கிற அந்த ஒரு இடம் இருக்குதானே, அது லைஃப்ல பெரிய ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தும். அந்த பாயிண்ட் வரைக்கும், அந்த டேர்னிங் பாயிண்ட் வரைக்கும் we have to go fast. அந்த டேர்னிங் பாயிண்ட் எந்த ஏஜ்ல வரும்னு சொல்லலாம். அது ஒரு 25 லைக்கலாம், நீங்க போற ஸ்பீட பொறுத்து. அதனால இங்க இந்த வந்திருக்கிற இந்த 2 டேஸையும் நீங்க மேக்சிமம் நல்ல முறையில யூஸ் பண்ணி உங்களோட டெவலப்மெண்ட் நீங்க செஞ்சாதான் அடுத்த கட்ட சொசைட்டிக்கு செய்யலாம். நீங்க ஒரு ஆளா வராம சொசைட்டிக்கு ஒர்க் பண்ண கஷ்டம். நீங்க தவ்வா செய்யணும்னாலும் சரி, அது மாதிரி ஃபியூச்சர்ல ஏதாவது சொசைட்டில நீங்க ஒர்க் பண்ணணும் என்றால் நீங்க ஒரு ஆளா வரணும், அப்பதானே மற்றவங்களுக்கு குடிக்கலும். அதுக்காக வேண்டி இருக்கிற காலம் எல்லாம் நீங்க மேக்சிமம் யூஸ் பண்ணணும். மீன் கிடைச்சோடனே அந்த மீன் வந்து பெருசின்னு சொல்லி விடாமல் அதை எப்படி யூஸ் பண்றன்ற ஒரு மென்டாலிட்டியோட நாங்க போகணும்ன்ற முதலாவது அந்த மெசேஜை சொல்லி என்ன சப்ஜெக்ட்டுக்கு வரேன். உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் மீடியம். இஸ் எனிஒன் இங்கிலீஷ் மீடியம்? குட். From grade 1 to English medium? No one. You are from grade 1. Good. Right. English language என்று சொல்றேன்னா யூனோ, இப்போ ஓ லெவல் எழுதினவாங்க, ஏ லெவல் எழுதின பிறகு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போய்த்தா கூட இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் ஆகிக்குது. இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முதல்ல வீட்டில் ஏபிசிடி சொல்லி தருவாங்களா, ஆனா அவனை சொல்லி தருவாங்களா, அயன சொல்லி தருவாங்களா? சும்மா சாதாரணமாக ஸ்கூலுக்கே என்ன போகல, நர்சரியே போகல, வீட்டில் என்ன சொல்லி தருவாங்க? பொதுவாக ஏபிசிடி அப்பல்தான் சொல்லி தருவாங்க, அப்படித்தானே? அப்போ ஏபிசிடின்னு தொடங்குற எங்கட டாக்கிங் வந்து ஸ்டடீஸ் வந்து ஓ லெவல் கிரேட் 1க்கு ஸ்கூல்ல போயிட்டு படிக்கிறோம், கிரேட் 5 வரைக்கும் படிக்கிறோம், கிரேட் ஓ லெவல் வரைக்கும் படிக்கிறோம், ஏ லெவல் வரைக்கும் படிக்கிறோம். ஆனால் ஓ லெவல் வரைக்கும் 11 வருஷம் நாங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை படித்தாலும் எங்க லாங்குவேஜை பேசலாம் இருக்குது, அப்படிதானே? இங்கிலீஷ் மீடியம் கிரேட் 6க்கு போறவங்க படிச்சவங்களுக்கு கூட இங்கிலீஷை ஃப்ளூவெண்டா பேசலாம். ஸோ இதுக்கான ரீசன் என்ன? இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படி படிக்கலாம்னு சில டிப்ஸ் அவங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ரைட். இப்போ இங்கிலீஷ் படிக்கிறது மட்டுமல்ல, நீங்க லைஃப்ல வந்து எந்த ஒரு வேலை ஸ்டார்ட் பண்றாலும், எந்த ஒரு வேலைக்கலாம் ஸ்டார்ட் பண்ற நேரம் எங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வரணும். நாங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும். எந்த ஒரு வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலையும் என்ன கொஸ்டின் ஆகும்? இப்ப நான் இங்க வர போறேன், நான் ஏன் வரணும்? நான் கொஸ்டின் கேட்கிறேனா இல்லையா? எந்த ஒரு வேலை செய்யறேன்டாலும் பிஃபோர் யூ டூயிங் எனிதிங் இன் யுவர் லைஃப், just ask one question. Why do I want to do this work? ஏன் இந்த வேலையை நான் செய்யணும்?
ஏன் நீங்க சிட்டிஜிட்ட ப்ரோக்ராமுக்கு வரணும்? ஏன் நாங்க மாவட்டத்தில் நீங்க வரணும்? கொஸ்டின் இருக்குது, ரைட்? இந்த கொஸ்டனுக்கு யூ ஷுட் ஹேவ் an answer. உங்களுக்கு ஆன்சர் இருக்கணும். இப்போ நீங்க நான் கேட்பேன், why do I want to learn English? ஏன் நான் இங்கிலீஷை படிக்கணும்? சும்மா சொல்லுங்க. ஏன் இங்கிலீஷ் படிக்கணும்? அரபிக் இருக்குது, பிரெஞ்சு இருக்குது, ஹிந்தி இருக்குது, தமிழ் இருக்குது. There are so many languages in the world. Why do I want to learn English? What's the reason? Huh? It's an international language. Where? Any other answer? பேசலுமா? சத்தமா பேசலும். Any other answer? Why do I want to learn English? English படிக்கணுமா இல்லையா? Yes or no? Why? ஏன் படிக்கணும்? Right. Okay. உங்களுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நான் சொல்றதால நீங்க சொல்ற ஒரு ஆன்சரும் அல்ல. ரைட்? நான் ரீசன் கேட்கிறது இங்கிலீஷ ஏன் படிக்கணும்ன்றது ரீசன் அல்ல. விளங்குதா? நான் இவ்விடத்துக்கு வர்றதுக்கான நோக்கம் அல்ல. why do I want to do this work ன்றதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறேன். ஒன்று வந்து is it because you want to or someone else wants you to? You understand what is my question? You understand what is my question is? Is it because you want to or someone else wants you to? என்ன question? What is the question? Why do I want to learn English? நான் இங்கிலீஷ் படிக்கணும். Why do I want to come to this program? ஏன் இந்த ப்ரோக்ராமுக்கு போகணும்? Why do I want to follow A-level exam? ஏன் A-level படிக்கணும்? Is it because you want to or someone else wants you to? What is the question? சொல்லுங்களேன். You can answer. சும்மா அவங்க தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்களேன். அது ரெண்டு கொஸ்டின் என்ன கேட்கிறீங்க? Anybody? யாரு சரி? You understand my question? Yes or no? Yes, right. எந்த வேலை செய்யறதுக்கு முதல்லையோ அந்த வேலைய நான் விரும்பி செய்யறேனா, அப்படி இல்லாட்டி இன்னொருத்தர் சொல்றதுக்காக செய்யறேனா? நீ A லெவல் படிச்ச போறீங்க, A லெவல் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ண போறீங்க. நீங்க சூஸ் பண்றீங்களா, உங்களோட பேரண்ட்ஸ் சூஸ் பண்றாங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்றாங்களா? Who? Right. அப்ப நாங்க எந்த ஒரு வேலை செய்யற நேரமோ நாங்க டிசிஷன் எடுக்கணும். I want to do this work. இந்த வேலையை நான் செய்யறேன்னு சொல்லி முடிவு எடுக்கணும். It's mean your intention. நீங்க என்னோனும் yes I want to do this work. உலகமேக்கு தான் இந்த உலகத்துல நல்ல வேலை ஐக்கலாம், கெட்ட வேலை ஐக்கலாம். அதை நான் ஒவ்வொருத்தரும் செய்யறவங்க இந்த வேலையை நான் செய்யணும்னு விரும்பினால் யூ கேன் டூ இட். அதான் இஸ்லாம் சொல்ற முதலாவது ஹதீஸ் என்ன? புகாரி கிதாப் இருக்கிற முதலாவது ஹதீஸ் என்ன? எனிபடி? யாரு சரி சொல்லலுமா? புகாரி கிதாப் இருக்கிற முதலாவது ஹதீஸ். எனிபடி? பேசுகளே, சாப்பிட்டுத்தானே. யாரு சரி சொல்லுங்களே. எனிபடி? இன்னமலாலும் பின்னியான். எண்ணத்துக்கு தான் கூலி. அப்ப எண்ணத்துக்கு தான் கூலின்றதுல முழு லைஃபும். அது நாங்க ஜஸ்ட் ஒரு சின்ன விஷய வட்டத்துல தான் யோசிக்கிறோம். இப்ப நீங்க நல்ல விஷயம் வைக்கலாம், கெட்ட விஷயம் வைக்கலாம், எண்ணத்துக்கு தான் கூலி. இப்ப நீங்க ஒரு ஆளை மர்டர் பண்ணணும்ன்றதான் உங்களோட எண்ணம் என்றால் யூ கேன் டூ இட். செய்யறாங்களா இல்லையா? மர்டர் பண்றவங்க மர்டர் பண்றா இல்லையா? இப்ப அவர் விரும்பி அந்த வேலை செய்யற. அது மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ படிக்கிறேன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா ஐ வாண்ட் டு டூ திஸ் ஒர்க். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ எனக்கு தேவை, நான் படிச்சோன்னு நீங்க டிசைட் பண்ணணும்.
அது வரைக்கும் உங்களுக்கு படிக்கலாம். இங்கிலீஷ் மட்டுமல்ல நான் சொல்றேன், நீங்க மேக்ஸ் ஆயிக்கலாம், சயின்ஸ் ஆயிக்கலாம், இதுக்கு போற ஐடி கோர்ஸ் ஒன்று ஆயிக்கலாம், எது இருந்தாலும் பரவாயில்ல. 100% நீங்க நான் செய்யறவங்க இதை வேலை நான் செய்யணும்னு டீப் மைண்ட்ல நீங்க பதியும் வரைக்கும் உங்களை அந்த வேலையை பெர்ஃபெக்டா செய்யலாம். நான் செய்யணும்னு டீப் மனசுல பதிஞ்சாது வைங்களேன், இந்த உலகமே எதிர்த்தாலும் யூ கேன் டூ தஸ் ஒர்க். அல்லா நாடி இருந்தா எந்த அளவுக்கு உண்மைண்டால் நீ போன நீங்க விட்டா கீழே என்ன செய்யும், விழுகிறது உண்மைதானே. அந்த அளவுக்கு பவர் இருக்குது எங்கட மைண்டுக்கு. நாங்க என்ன செய்யறல, நாங்க டிசைட் பண்றதுலதான் பிரச்சனை. வாயால சொன்னதுக்கு நாங்க டிசைட் பண்றோம்ல. சோ முதலாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுங்க, ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ படிக்கணும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், ரைட்? 2 ஸ்டெப்ஸ். நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க நான் இங்கிலீஷ் படிக்கிறேன், அதே உங்களோட டீப் மைண்ட்ல பதிஞ்சா இல்லையான்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் சீக்கிறேன் உங்களுக்குள்ளே விளங்கு. இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ நீங்க நினைக்காதீங்க இது நான் ஓலவலுக்கு போற எப்படி படிக்கிறேன்னு சொல்லி. ஏஜ் பிரச்சனை இல்ல. நீங்க லைஃப்ல ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி செய்யற நேரம் ஏஜ் இஸ் நாட் a ப்ராப்ளம். வேண்டிய ஏஜ்ல வேண்டிய வேலை செய்யலாம், ரைட்? நான் ஓலவல்ல இங்கிலீஷ்ல ஏஆபியா, ஓலவல் இங்கிலீஷ்ல ஏஆபியா சும்மா ஜஸ்ட் கெஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் டீச் பண்றேன் தானே. இங்கிலீஷ்ல டபிள்யூ, ஓலவல் இங்கிலீஷ்ல டபிள்யூ, மேக்ஸ்ல ஏ, ஓலவல் இங்கிலீஷ்ல டபிள்யூ. பா எப்படி இங்கிலீஷ் படிச்சோன்னு யோசிக்கிறீங்களா? அது பிரச்சனையே இல்லை. தேவை வந்தா WAT செய்ய போன கட்டாயம் தேவை இங்கிலீஷ் படிச்சேன். ஓலவல் எக்ஸாம்ல சாதாரண லெவல்ல பாஸ் பண்ணி, போர்டர்ல பாஸ் பண்ணி, ஏ லெவல் செஞ்சு, ஏ லெவல்ல கமர்ஸ் ஸ்ட்ரீம் செஞ்சு, அதுக்கு போற AAT செஞ்சு, ஏ லெவல்ல போர்டர்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருந்தா கூட ஏ லெவலே செய்யலான்ற போர்டர்ல படிச்சு ஏ லெவல செஞ்சு, ஏ லெவல் இருந்து ஏ லெவலோட AAT செஞ்சு, பிளஸ் AATயோட CIMA உங்களுக்கு தெரியும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. CIMA மேனேஜர் லெவல் 1 செஞ்சு, பிளஸ் HND இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், காமர்ஸுக்கு சம்பந்தமே இல்லை, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி, கொலம்போ யூனிவர்சிட்டியில பிசினஸ் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணி, ரைட்? கடைசியா மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கிறார் ஓ லெவல்ல இங்கிலீஷ்ல W. லண்டன் மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கிறார் ஓ லெவல் இங்கிலீஷ்ல என்ன W. இன்னைக்கு 2 பிகான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் காலேஜ், பிகான் சயின்ஸ் காலேஜ், பிகான் இடெக், பிகான் பிடெக் ஸ்கூல் சப்ஜெக்ட் அவ்வளோ காலேஜஸும் நடத்துறார் ஓ லெவல்ல இங்கிலீஷ்ல W. அதெல்லாம் ஒரு காலேஜ்ல ஃபுல் டைம் இங்கிலீஷ் லெக்சர் பண்ற. என்ன செய்யற? ஓ லெவல்ல W. You understand what I'm saying? உங்களுக்கு எப்ப நான் செய்யணும்னு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ யூ கேன் டூ இட். ஒரு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு எந்த இன்கமும் இல்லாத ஒரு நேரத்துல ஒரு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு கேட்டேன், உன்னோட இன்ஸ்டிடியூட்ல எனக்கு கிளாஸ் செய்யறதுக்கு இடம் ஒன்று தாங்காண்டு. வல்லாஹி சொல்றேன், அந்த இன்ஸ்டிடியூட்ல அந்த இன்ஸ்டிடியூட்டோட டிரெக்டர் என்னை இன்சல்ட் பண்ணி அனுப்பினேன். உங்களுக்கு இடம் தெரியும், அது எல்லாத்துக்கும் தகுதி வேணும், உங்களுக்கு இடம் தரையலாண்டு. அதே இன்ஸ்டிடியூட்ல அதே டாப் ஃப்ளோர் எடுத்து இன்றைக்கு நான் அவங்க போற அளவுக்கு எங்கட காலேஜ் டாப் லெவல் இருக்கிறேன். அதே இன்ஸ்டிடியூட்டுக்கு மேல நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எங்களை டீப் மைண்ட்ல பதியணும், எஸ் ஐ வாண்ட் டு டு திஸ் ஒர்க். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜையும் அன்டில் யூ டிசைன், நான் இந்த வேலை செய்வேன்னு நீங்க டிசைட் பண்ணும் வரைக்கும் உங்களுக்கு அந்த வேலை செய்யலாம். அப்படி டிசைட் பண்ணிட்டால் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், அடுத்த ஸ்டெப்ஸ் ஒட்டவா வரும். அஜெண்டாவில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நான் இந்த வேலை எப்படி செய்யறேன், இப்போ நீங்க அட்வான்ஸ் லெவல் செய்யவும் டிசைட் பண்ணிட்டீங்க, சும்மா இருப்பீங்களா? வாட் யூ டு? என்ன செய்வீங்க?
அட்வான்ஸ் செய்யணும்னு சொல்லி அட்வான்ஸோட நீங்க கண்டினியூ பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன செய்வீங்க? என்ன ஸ்ட்ரீம்ல படிக்கிற யோசனை வருமா இல்லையா? எந்த ஸ்கூலுக்கு போற யோசனை வருமா இல்லையா? எந்த ப்ரொஜெக்ட்ல ஜாயின் பண்ற திங்க் பண்ணுவீங்களா இல்லையா? எந்த கிளாஸுக்கு போற திங்க் பண்ணுவீங்களா இல்லையா? ஒவ்வொரு ஸ்டெப்ஸா வருது தானே. அது மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்க படிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணோன்னே யூ ஹாவ் டு மேக் அன் அஜெண்டா. நான் இதை எப்படி செய்ய போறேன்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணணும். இங்கிலீஷ் படிக்கணும் கடைசி வரைக்கும் யோசிச்சாலும் இங்கிலீஷ் படிக்கலாம். நீங்க பிளான் பண்ணணும் எப்படி இதை வேலை செய்யற. எப்ப பிளான் பண்றீங்கன்னா நீங்க டிசைட் பண்ணிருந்தா மட்டும்தான் இந்த வேலை செய்யணும். உங்களோட டீப் மைண்ட்ல நீங்க டிசைட் பண்ணிருந்தா மட்டும்தான் என்ன செய்வீங்க? அதுக்குரிய அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்க வாயால மட்டும் சொல்லியிருந்தால் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு டீப் மைண்ட்ல பதிஞ்சிருந்தா நீங்க ஒட்டோட பிளான் பண்ணுவீங்க. நான் இப்படி படிக்கிறேன், பிளான் பண்ணுங்க. எங்க கிளாஸுக்கு போறேன், எப்படி படிக்க போறேன், வீட்டில் எப்படி படிக்க போறேன், ஃப்ரீ டைம்ல எப்படி படிக்க போறேன், எப்படி அட்வான்ஸோட சேர்த்து எண்ட் ஆஃப் அட்வான்ஸோட முடிகிற நேரம் எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃப்ளூவெண்ட் ஆகணும். பிளான் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம செய்யறதுக்கு முதல்ல எவ்வளோ பிளான் பண்ணிப்பாங்க. அப்பதானே அந்த ப்ரோக்ராம் அழகா செஞ்சுட்டு போயிடும். ரைட். இப்போ முதலாவது ஸ்டெப்ஸ் ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். ரெண்டாவது ஸ்டெப்ஸ் நான் என்ன எப்படி செய்யறேன்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க. மூணாவது ஸ்டெப்ஸ் டெடிகேஷன். டெடிகேஷன் என்ன? எனிபடி வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் டெடிகேஷன்? தியாகம். தியாகம் என்ன? அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புண்டா ஒண்ணுக்காக வேண்டி ஒன்றை வீட்டு கொடுக்கிறது இல்லையா? டெடிகேஷன். நீங்க அட்வான்ஸ் சொல்லுக்கு போறீங்க, மேக்ஸ் செய்யறேன்னு சொன்னீங்க, பயோ செய்யறேன்னு சொன்னீங்க. உங்களோட எய்ம் என்ன? பிகம் அ டாக்டர். டாக்டரா சும்மா வரையிலுமா? தூங்கி எழும்பி என்ஜாய் பண்ணி டாக்டரா வரையிலுமா? நீங்க நினைக்கிறீங்களா இந்த அச்சீவ் பண்ண எல்லாரும் நினைச்ச நேரம் தூங்கி எழும்பி ஃபன் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணன்னு சொல்லி உலகத்துல அச்சீவ் பண்ணின 100% சொல்லலாம். அவ்வளவு பேரும் பெரிய ஒரு டெடிகேட் பண்ணி தான் வந்தீங்க, சும்மா இல்லை. டெடிகேட் பண்ணாம எங்களை லைஃப்ல அச்சீவ் பண்ண இயலுமா? ஏழுமா? சரி, அப்படியே அச்சீவ் பண்றாலும் ரசூல்லா அச்சீவ் பண்ணி கூட தானே. ரசூலுல்லாவுக்கே இவ்வளவு டெடிகேஷன் என்றால் ரசூலுல்லா இந்த உலகத்துக்கு இந்த செய்தியை கொடுக்கறதுக்கா இவ்வளவு டெடிகேஷன், ரைட்? இவ்வளவு ஹார்ட் ஒர்க் ரசூலுல்லாக்கே என்றால் நாங்க சாதாரண எங்களுக்கு அந்த டெடிகேஷன் இல்லாம லைஃப்ல அச்சீவ் பண்ண இயலுமா? அச்சீவ் பண்ண இப்ப இல்ல 9A வரும் எதிர்பார்க்கிறவாங்க. ஓலவல்ல 9A ஒரு ஆள் இருக்குது, வேற 9A வரும்னு எதிர்பார்க்கிறவாங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களோட டெடிகேஷன்ல தானே இருக்கிறீங்க. கிளாஸுக்கு போயிட்டு வந்து எவ்வளோ நேரம் படிச்சீங்க, எத்தனை பாஸ் பேப்பர் செஞ்சீங்க, எத்தனை செமினாருக்கு போயிட்டீங்க, எத்தனை செமினார்ல உட்கார்ந்து படிச்சீங்க, வீட்டில் போயிட்டு எத்தனை மேக்ஸ்ல செஞ்சு பார்த்தீங்க, இங்கிலீஷ்ல வந்து எத்தனை எஸ்ஏ எழுதி பார்த்தீங்க, எவ்வளோ கிராமர் படிச்சீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? அந்த டெடிகேஷனுக்கு ஏற்ற ரிசல்ட்ஸும் வரப்போகுது. அப்படிதானே? ரைட். அப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்றது தேர்ட் ஸ்டெப் வந்து டெடிகேட் பண்ணணும். ஏன்னா இப்ப கிளாஸுக்கு போனோம்னா சிலவங்க இங்கிலீஷ் எல்லாம் நல்லா பேசுவாங்க, சிலவங்க கிராமட்டிக்கல் எழுதுவாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேல் இருப்பாங்க. அந்த டைமுக்கு நாங்க என்ன எல்லாருடன் சேர்ந்து போறதுக்கு மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற ஒரு ஸ்டெப்ஸுக்கு வரும். ரைட். ஃபோர்த் ஸ்டெப் 4 ஸ்டெப்ஸா இருக்குது. உங்களோட மைண்டோட சம்பந்தப்பட்ட 4 ஸ்டெப்ஸ். 4 ஸ்டெப்ஸ் என்ன செய்யணும் என்றால் உங்களுக்கு விருப்பமானது, ரைட்? 100% நீங்க செய்யறது வேலை என்ன? ஃபன் லேர்னிங் இங்கிலீஷ்.
இங்கிலீஷ் மட்டுமல்ல, நாங்க லைஃப்ல வந்து எந்த ஒரு வேலைய என்ஜாய் பண்ணி செய்யறோமோ அந்த வேலை சக்சஸ் ஆகும். ஏன் வேலை படிக்கிறது கஷ்டம்? நாங்க என்ஜாய் பண்ணல. நாங்க என்ஜாய் பண்ணல. நாங்க என்ஜாய் பண்ணி அந்த வேலை செஞ்சால் அந்த வேலை சக்சஸ் ஆகும். ரைட்? இப்ப 4 ஸ்டெப்ஸ். ஒன்று வந்து why, ஏன் நான் இந்த இங்கிலீஷ் படிக்கணும் மற்றவங்க சொல்றதுக்காக வேண்டியல்ல, நான் டிசிஷன் எடுத்தேன். 2வது மேக் அன் அஜெண்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இப்படித்தான் படிக்க போறேன்னு சொல்லி அது அஜெண்டா ஃபாலோ பண்றதுக்கு டெடிகேட் பண்ணணும். ஃபன்னா படிக்கும். இந்த 4 ஸ்டெப்ஸும் உங்களோட மைண்டோட சம்பந்தப்பட்டது. அண்டர்ஸ்டாண்ட்? இஸ் இட் கிளியர்? ரைட். இப்போ பாருங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் நேரம் லாங்குவேஜ் உள்ளுக்கு 4 ஏரியா இருக்குது. என்னென்ன சொல்ல பாப்போம். லாங்குவேஜ் உள்ளுக்கு 4 ஏரியா இருக்குது. எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் அந்த லாங்குவேஜ்ல 4 ஏரியா இருக்குது. என்னன்னு சொல்லுவோம்? தூக்கம் வரதா? என்ன ஏரியா இருக்குது? பேசணும். இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு யூஸ் பண்ணணும். ஒரு 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 பொட்டன்ல வாட்டர் வந்து பாயில் ஆயிட்டிக்குதான். ஒரு பொட்டன்ல வாட்டர் வந்து பாயில் ஆயிட்டிக்குதான். இப்ப மேல் நீர் ஒரு ஃபக் வந்தவனுக்கு விழுந்துட்டான். தவளை கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில தவளை ஒன்று வந்து விழுந்துட்டான். என்ன செய்யுது? என்ன ஆகும்? இப்பதான் கொதிச்சுட்டு இருக்குது. தவளை விழுந்ததுக்கு போற என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த விழுந்தோட பெரிய ஹீட் இல்லையே, அது நல்லா கம்ஃபர்டபுள் ஆகிக்கிட்டு சாமிக்குது. இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகுது. அந்த ஃப்ராக் என்ன செய்யலாம், அந்த உடம்பு கண்டிஷனை மாத்தலாம். இந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அது மாத்திக்கொண்டு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அப்படி இருக்குது. அதுக்கு ஏழ்மான நேரம் என்ன செய்யல, வெளியே போக ட்ரை பண்ணல, அப்படியே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைம் பெய்த்ததுக்கு பிறகு ஹீட் ஆயிட்டு அப்ப என்ன செய்யற, வெளியே போக ட்ரை பண்ணது போயலுமா? போயலாம். இப்போ உங்களுக்கு இப்ப என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில இருக்கிறீங்க, நல்ல கம்ஃபர்டபுள், எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. வாப்பா ஹெல்ப் பண்ணுவாரு, அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னத்துக்கு? நீங்க நல்ல லெவலுக்கு வாரத்துக்கு, நீங்க படிச்சு ஒரு டாப் லெவலுக்கு வாரத்துக்கு உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஊர்ல இருக்கிறவங்க, இது மாதிரி இயக்கங்கள் எல்லாருமே ஒரு புஷ்அப் கொடுப்பாங்க. எது வரைக்கும்? அட் த ஏஜ் ஆஃப் 25 வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஏஜ் வரைக்கும் நீங்க ஃபேமிலி லைஃப் இதுக்கு போகும் வரைக்கும் எல்லாரும் உங்க ஸ்டூடெண்டா பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப நீங்க கம்ஃபர்டபுள் ஜோன் நினைப்பீங்க. அதுல இருந்து என்ன செய்ய மாட்டீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த ஸ்டெப்ஸுக்கு ஃபியூச்சர்ல சொசைட்டிக்கு போறதுக்கு ரெடி ஆக மாட்டீங்க. சொசைட்டிக்கு போற காலம் வந்ததுக்கு பிறகு என்ன செய்யலாம், சொசைட்டிக்கு போறதுக்குரிய நிலைமையில நாங்க இல்லை, நீ எங்கேயுமே ஈடுபடுறல, அதுக்கு பிறகு வாழ்ந்துட்டே ஆகணும், அப்படி லைஃப் பேத்துடும். அப்ப கிடைக்கிற அந்த காலத்தை மேக்சிமம் யூஸ் பண்ணவங்க என்ன செய்வாங்க, 25 பிறகு ஃபேமிலியா ஹாப்பியா வாழுவாங்க. இப்ப இருக்கிற இந்த அவர்ஸ்ல நீங்க மேக்சிமம் என்ன செய்யணும், யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும். சொல்லுவாங்க, லாங்குவேஜ்ல 4 ஏரியா இருக்குது, கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமே. ஒரு மொழி எடுத்தால் 4 இருக்குது. என்ன பேசுங்க, பிரச்சனை இல்லை. கமான், சாப்பிட்டீங்களா? என்ன என்ன சாப்பிட்ட? சோறும் கறி. என்ன பீஃபா? பீஃப். ரைட், ஓகே. ஹெல்த்தியா தானே இருக்கிறீங்க. ரைட், சொல்லுங்க. 4 ஏரியா இருக்குது. என்ன ஒரு லாங்குவேஜ் எடுத்தால் 4 ஏரியா இருக்குது. வேணியவரை பேசணும், சத்தமா பேசுங்க.
ஏ லெவல் செஞ்சவங்க இருக்குதா? ஏ லெவல் செஞ்சவங்க இருக்குதா? இல்ல ஓ லெவல் மட்டும். ரைட், சொல்லுங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 4 ஏரியா இல்ல. எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் 4 ஏரியா இருக்குது. என்னென்ன? கமான் சொல்லுங்க. ஸ்பீக்கிங், லிஸ்னிங், ரீடிங், ரைட்டிங். வெரி குட், எக்ஸலன்ட். இதை தானே கேட்டேன். சரி, லாங்குவேஜ்ல 4 இருக்குது. சொன்ன மாதிரி 4 இருக்குது. இந்த 4லையும் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எதை படிக்கிறேன்? எஸ், ஃபர்ஸ்ட்டுக்கு தான் படிக்கிறார். வெரி குட். எதை நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்கிறார்? லிஸ்னிங். பிறந்தவன என்ன பேசினான்? பிறந்தவன என்ன சொன்னான்? பேசல. ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன பேசினீங்க? உம்மாண்டா வாப்பாண்டா? முதலாவது வேர்ட் உம்மான்னு சொன்னீங்க. ரைட். எதனால உம்மான்னு சொன்னீங்க? லிசன் பண்ணதால. ரைட். லிஸ்னிங்ல தான் உம்மான்னு சொல்லுவோம். அதே நாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் பீப்புளா பிறந்தா நாங்க என்ன சொல்லியிருப்போம்? மாமின்னு சொல்லியிருப்போம். அப்படித்தானே? அரபிக் கண்ட்ரில பிறந்திருந்தால் என்ன? உம்மு பட்டவா. ரைட். இப்ப நாங்க ஒரு மொழிய பேசுறது எதால? லிஸ்னிங்கால தான் பேசுறோம். படிச்சு பேசுறல. படிச்சு பேசுறேன்னு சொன்னால் இவரத்துல இருக்கிற அவ்வளவு பேரும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃப்ளூவெண்டா பேசுவோம். 11 வருஷம் லாங்குவேஜ படிச்சோம். ஃப்ளூவெண்டா பேசலாமா? ஏலாம். படிச்சு லாங்குவேஜ் பேசலாம். ஒரு நாளும் பேசலாம். ஏதாவது பேசணும்? லிஸ்னிங் மட்டும்தான். லிசன் பண்ணினா மட்டும்தான் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அது வரைக்கும் பேசலாம். ரைட். லிசன் பண்றீங்க, நீங்க பேசுறீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? லிசன் பண்ணினா பேசணும். அப்படித்தானே? இப்ப காது கேட்குதுல அவங்களுக்கு எப்படிக்குமே பேசலாம். லிசன் பண்ணினா we can talk. அடுத்தது என்ன? அதான் ஸ்பீக்கிங் சொன்னேன். லிசன் பண்ணா ஸ்பீக்கிங், லிஸ்னிங் அண்ட் ஸ்பீக்கிங். அடுத்தது என்ன? ரைட்டிங். ரைட்டிங் வார்த்தை என்ன செய்யணும்? ரீட் பண்ணும். நீங்க எந்த ஒரு மொழியில நீங்க ரீட் பண்றீங்களோ அந்த மொழியை ரைட்டிங் செய்வீங்க. வேற எந்த மெத்தட்லயுமே ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்க அவ்வளவு கிராமரும் படிச்சாலும், நீங்க கிராமர்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும், ரீட் பண்ணாத வரைக்கும் ஒரு நாளும் ரைட்டிங் செய்யலாம். இங்கிலீஷ் மீடியம் மக்கள் படிச்சிருப்பீங்க. 12 டென்சஸ் படிச்சிருப்பீங்க. டென்சஸ் படிச்சிருப்பீங்க, இஃப் கண்டிஷன் படிச்சிருப்பீங்க, கன்ஜங்ஷன் படிச்சிருப்பீங்க, பாசிவ் வாய்ஸ் படிச்சிருப்பீங்க, உள்ள அவ்வளவு படிச்சிருப்பீங்க. ஒரு லெட்டர் கேட்டா நோட் பண்ணி தர சொன்னா தர மாட்டீங்க. சிங்கிள் பேராகிராஃப் டாபிக்கை தான் அந்த டாபிக்ல ஒரு 50 வேர்ட்ஸுக்கு பேராகிராஃப் சொன்னா எழுத மாட்டீங்க. யாருக்கு எழுதலாம்? ரீட் பண்ணா. நீங்க ரீட் பண்ணா மட்டும்தான் எழுதலும். இப்பதானே ரீடிங் இல்ல, அறவே ரீட் பண்றல. ரீட் பண்ணாட்டி யாருமே எழுத மாட்டான். ரைட். இப்ப இந்த 4 ஏரியாவை நாங்க டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யற? இந்த 4 ஏரியாவையும் டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யற? லிஸ்னிங் எப்படி டெவலப் பண்ணலாம்? லிஸ்னிங் எப்படி டெவலப் பண்ணலாம்? என்ன செய்யலாம்? டிராமா பாக்குறீங்களா? சீரியல் பாக்குறது பரவாயில்லையா? ரைட். வேற என்ன பாக்குறீங்க? மூவிஸ் பாக்குறீங்க. வேற? ரைட். இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், நீங்க லிஸ்னிங் எல்லாம் இங்கிலீஷ்க்கு மாத்தணும். Have you heard about TED Talk? யார் சார் தெரியுமா? TED. TikTok அல்ல, TED Talk. Anyone? இல்ல, கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. TED, TED Talk. TED Talkல வந்து ஒவ்வொரு டாக்கும் கிட்டத்தட்ட ஒரு
5 to 10 மினிட்ஸா இருக்கும். எக்ஸலன்ட் டாக், ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுவாங்க. ஒவ்வொரு டாபிக்ல ஒவ்வொரு ஏஜ்ல உள்ளவங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரைட், இந்த டாக்கை நீங்க லிசன் பண்ணி பாருங்க. நீங்க லிசனிங் கேட்டகரியில நிறைய லிசனிங் செய்யலாம். சும்மா லிசன் பண்றேன், நீங்க லிசன் பண்ண ஒட்டோவா உங்களோட மெமரியில பதியும். ரைட், 3 வகையான மெமரி இருக்குது. என்னென்ன மெமரி இருக்குது? என்ன மெமரி இருக்குதுன்னு சொல்லுவோம். சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மெமரி. என்ன மெமரி? ஷார்ட் டேர்ம் மெமரி. வேற லாங் டேர்ம் மெமரி. வேற என்ன மெமரி இருக்குது? என்ன மெமரி? ரைட், ஷார்ட் டேர்ம் மெமரி என்ன? ஒரு ஷார்ட் டைம்ல அது எங்களுக்கு பெருசா ஞாபகம் வச்சு கூட தேவையில்ல. இப்ப நீங்க இந்த கேமரா இடத்துல வச்சுக்கிறீங்க, லைஃப் லாங் கேமரா இடத்துல இருந்தான்றது ஞாபகம் வச்சு கூட தேவையில்ல. ஷார்ட் டைம் ஒரு ஆஃபீஸுக்கு போனா டோக்கன் நம்பர் ஒன்று தருவாங்க, அது அந்த டைமுக்கு மட்டும் ஞாபகம் வச்சா அதுக்கு போற தேவையில்ல. ஸ்கூல் ஸ்டடீஸ் என்ன மெமரி? லாங் டேர்ம் மெமரி. இன்னொரு மெமரி இது. ஸ்கூல்ல நீங்க இப்ப கிரேட் 10ல படிச்சது லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். இப்ப நாங்க கிரேட் 10ல காரணி படித்தால் படிச்சது இன்னும் ஞாபகம் இருக்கிறேன். அப்படித்தானே? கிரேட் 2ல ஒரு இங்கிலீஷ் புக் வந்துச்சு. என்ன? ஐ ஆம் முரு, ஐ ஆம் ஃப்ரம் டோக்கியோ, ஐ ஆம் தாரோ, ஐ ஆம் ஃப்ரம் நைஜீரியான்னு போட்டோவை போட்டு when we went grade 2 இன்னும் ஞாபகம் இருக்குது. அது லாங் டேர்ம் மாதிரி. உங்களுக்கு எப்படி வந்துக்குது? மீனா, என்ன மீனா? ரைட், அப்படி எல்லாம் இருக்குதானே கிரேட் 2ல. கிரேட் 2 டீச்சர் ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? கிரேட் 2 நர்சரி டீச்சர். ரைட், இதெல்லாம் லாங் டேர்ம் மெமரி. இன்னொரு மெமரி இருக்குது, யாருக்கு தெரியும்? என்ன மெமரி? அதுக்கு சொல்ற ஒர்க்கிங் மெமரி. என்ன மெமரி? ஒர்க்கிங் மெமரி. ஒர்க்கிங் மெமரியில் என்னென்றால் சொல்லுவோமே, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போறீங்க, ரைட், வீட்டுக்கு போயிட்டு உமாட்ட கேட்குறீங்க, அம்மா எனக்கு டயர்ட் ஆகிக்குது, அம்மா எனக்கு டயர்ட் ஆகிக்குது, ட்ரிங்க் ஒன்று தாங்கன்னு கேட்குறீங்க. கேட்குறா இல்லையா? நான் கிளாஸ் போயிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு டயர்ட் ஆகிக்குது, ட்ரிங்க் ஒன்று தாங்கன்னு. இப்படி கேட்பீங்களா? தாயே, நான் வகுப்பறைக்கு வெளியே சென்று வந்திருக்கின்றேன், களைப்பாக இருக்கின்றது, ஒரு தேநீர் கொண்டு வாருங்கள். கேட்பீங்களா? ரைட். இப்ப நான் முதலாவது சொன்னது என்ன? ஒர்க்கிங் மெமரியில் இருக்கிறேன். என்ன ஒர்க்கிங் மெமரியில் இருக்கிறா? உம்மா டயர்ட் ஆகிக்கிற, ட்ரிங்க் கொண்டு வாங்க. இது ஒர்க்கிங் மெமரியில் இருக்கிற. லாங் டேர்ம் மெமரியில் என்ன? தாய் என்பது எங்களுக்கு தெரியும், உமாக்கு சொல்றது என்னது, தேநீர்ன்றது தெரியும், ட்ரிங்க்கு சொல்றன்றது, டயர்ட்ன்றது தெரியும், களைப்புன்னு சொல்றது. அது லாங் டேர்ம் மெமரியில் இருக்கிற. நாங்க பேசுகிற மெமரியில் என்ன இருக்கிற? ஒர்க்கிங் மெமரி. இப்ப எங்கட இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எதுல பதியணும் என்றால், இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டுமல்ல, நீங்க எந்த ஒரு மொழியை பேசுறனாலும் அந்த மொழி உங்களோட ஒர்க்கிங் மெமரியில எந்த வேர்டு இருக்குதோ அதுதான் பேசத்துல வரும். நீங்க சம்மாந்துறையில வந்திருக்கிறவங்க கேட்கிறீங்களா? ஈஸ்டர்ன் டோட்டல் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட். அவங்களோட ஒர்க்கிங் மெமரியில அப்படித்தான் பதிஞ்சிருக்கிறேன். கலம்புலாட்டில் பேசுறது டோட்டல் டிஃப்ரெண்ட். இப்ப ஹிம்மத்துக்கு பக்கத்துல இருக்கிற 2 கிலோமீட்டர் அங்கே தல்கஸ்பிட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது, டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு என்ன செய்யற? லாங் டேர்ம் மெமரியில சரியான இருக்குது ஒர்க்கிங் மெமரி. இப்ப நான் என்ன வாயிலிருந்து வர ஒவ்வொரு வேர்டும் ஒர்க்கிங் மெமரியிலிருந்து வர்றது. நான் அடுத்த சொல் என்னன்றதை நான் யோசிக்கிறேன்ல. நீங்க பேசுற நேரம் நான் பேசுற நேரமும் ஒரு சொல்லிட்டு அடுத்த சொல் என்னன்றதை யோசிக்க மாட்டேன். என்ன மெட்ரு தான் போகும். அது எங்கிருந்து வர? ஒர்க்கிங் மெமரியில தான் வர. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நீங்க 12 டென்சஸ் படிக்கிறீங்க. சிம்பிள் டென்சஸ், கண்டினியூஸ் டென்சஸ், பெர்ஃபெக்ட் டென்சஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்னு டென்சஸ் படிக்கிறீங்க. இந்த டென்சஸ் படிச்சதுக்கு ஒர்க்கிங் மெமரியில பாத்தீங்கன்னா அது லாங் டேர்ம் மெமரியில இருக்கிற. அந்த டென்ஸை யூஸ் பண்ணி சரியோ பிழையோ நீங்க எப்ப லிசன் பண்ணி எப்ப பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பதான் உங்களோட ஒர்க்கிங் மெமரி பதியும்.
நீங்க எந்த வேர்டை யூஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு திரும்ப 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 கிடைச்சது உங்களோட வேர்க்கிங் மெமரியை பதிஞ்சிக்கிறீங்க. சாப்பாடு போயிட்டீங்களா? சாப்பாடு போயிட்டா? சாப்பாடு கொடுக்கலையா? தரலையா? கிடைக்கலையா? சார் 3 பேர் சாப்பாடு கொடுக்கலையா? காமில் சார் கொடுத்தீங்களா? இல்லைன்றாங்க. ரைட். அப்ப வேர்க்கிங் மெமரியில இப்ப நாங்க பேசுற இப்போ ஒரு ஆள் பேட் வேர்டோட யூஸ் பண்ணினால் அந்த வேர்ட் எங்கிருந்து கிடைச்சது? நாங்க லிஸ்னிங்ல எங்கிட்ட வேர்க்கிங் மெமரியில பதிஞ்சது. நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ பேசணும் என்றால் லிசன் பண்ணுங்க, பேசுங்க. லிசன் அண்ட் ஸ்பீக். ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு கிராமர் படிக்கணுமா? தேவையில்ல. ஜீரோ. நீங்க ABCD கூட தெரிய தேவையில்ல டு ஸ்பீக் அ லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு அந்த லாங்குவேஜ்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கூட தேவையில்ல. ஒரு லாங்குவேஜ பேசுறதுக்கு என்ன தேவை? லிசன். என்ன தேவை? லிசனிங் தேவை. இப்ப நீங்க லிசன் பண்றதுக்குரிய எல்லா ஏற்பாடையும் செய்யாமல் யூ கான்ட் ஸ்பீக் அ லாங்குவேஜ். எந்த ஒரு லாங்குவேஜுமே பேசலாம். அண்டர்ஸ்டாண்டியா? அதுக்கு சேலஞ்ச் பண்ணணும். ரைட்? நீங்க ஒரு விஷயத்தை அடையிறது சேலஞ்ச் பண்ணலான்னு வைங்களேன், நீங்களா நினைச்சு அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கலான்னு வைங்களேன், ஒரு நாளும் அச்சீவ் பண்ணல. உலகத்துல அடுத்த பிளானட்ல போயிட்டு வாழ்றாங்களான்ற ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல நாங்க என்ன செய்யற? அவன லாங்குவேஜ படிச்சுட்டு இருக்கிற. இப்ப 3க்கு ட்ரிப் போறானு USA இருந்து 3க்கு ட்ரிப் போறான் இல்லையா? அவன் 3க்கு போறான். நாங்க அவங்கிட்ட லாங்குவேஜ படிச்சுட்டு இருக்கிறேன். அவனுக்கு கொடுத்திக்கிற அதே பிரைன் தானே எங்களை தந்திக்கிறேன். என்னடா எங்கட சிந்தனை அப்படித்தான். இஸ்ரவேல்காரன் யோசிக்கிற எங்களை தவிர மத்த எல்லாரும் தலை குனிஞ்சிருக்கணும். இப்ப நடக்குதா இல்லையா? எங்களை தவிர ஸ்டேட் சொசைட்டியை தவிர மத்த அவ்வளவு பேரும் இந்த உலகத்துல தலை குனிஞ்சு வாழ்றாங்களா மாத்தணும். மாத்திட்டாங்களா இல்லையா? எப்படி சொல்றீங்க? சொல்லுவாங்க யாரு சரி? எல்லாரும் தலை குனிஞ்சு வாழ்றோமா இல்லையா? எப்படி சொல்றீங்க? சிம்பிளா சொல்றேன்னா எப்படி போறேன்? நாங்க இப்ப எப்படி போறேன்? தலை குனிஞ்சா போறோமா இல்லையா? பஸ்ல போறது தலை குனிஞ்சு போறோமா இல்லையா? ரோட்ல போறது தலை குனிஞ்சு போறோமா இல்லையா? எந்த இடத்துல நாங்க தலை நிமிர்ந்திக்கிறேன்? எல்லா இடத்துலயுமே தலை குனிஞ்சுதான் நிக்கிறேன். எது? ஒரு டிவைஸால இஸ்ரேல் சமூகத்தை விட மத்த அவ்வளவு சமுதாயத்தையும் நம்ம தலை குனிஞ்சிட்டு வச்சாங்க. முந்தித்தான் ரோட்ல போற நேரம் தலை குனிஞ்சிட்டு போங்கன்னு சொல்லுவோம். இப்ப யாருக்குமே சொல்ல தேவையில்ல. பஸ்ல போற நேரம் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காதீங்க, தலை குனிஞ்சிட்டு போங்காண்டு சொன்ன காலம் முடிஞ்சு எல்லாரும் குனிஞ்சிட்டாங்க. You understand what I'm saying? இப்ப நாங்க தலை நிமிர்ந்து வாழணும் என்றால் அவனோட லாங்குவேஜ படிச்சுதான் ஆகணும். அவனோட லாங்குவேஜ படிக்காம எங்களை தலை நிமிர்ந்து வாழணும். அதுக்கு நாங்க ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாமல் சிம்பிளா அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். கனவு காணாதீங்க. ஒரு டாக்டர் உண்டு, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உண்டு, ஒரு பரிசோதனை ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு எக்ல இருந்து, ஒரு முட்டையிலிருந்து அந்த முட்டை கிரக் ஆகி அதுக்கு இந்த ஒரு பறவை வந்து அப்படி பறந்து போகுது. இதை ப்ரொஃபஸர் வந்து விளங்கப்படுத்திட்டு இருக்கிறார் ஒரு ப்ரொஜெக்டர்ல போட்டு. இப்ப அந்த முட்டை உள்ளுக்கு இருந்து அது சரியான ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது. உச்ச நேரம் அது உள்ளுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில அது உடஞ்சி வெளியே பறந்து போகுது.
இப்போ இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிற பார்த்துட்டு அப்போ ப்ரொஃபஸர் வெளியே போயிட்டாரு. அதுலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செய்யறேன்னால் அடுத்த முட்டையிலேருந்து வர நேரம் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். அது அவ்வளோ கஷ்டப்படுது, நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்ட்டு சப்போர்ட் பண்ணி அதை உடச்சி விட்றேன். அந்த அந்த இன்செக்ட் என்ன செய்யுதுன்னா அதுலேருந்து வெளியே வந்து அப்படி பறந்து போயிட்டு செத்து விடுது. என்ன நடந்தா? செத்து விடுது. அப்போ ப்ரொஃபஸர் வந்தோன்னே என்ன நடந்தான்னு கேட்குறேன். அப்புறம் சொல்கிறேன். அப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறேன், அந்த முட்டைக்கு இருந்து அது வெளியே வாரத்துக்கு ஸ்ட்ரகிள் ஆகுதானே, அந்த ஸ்ட்ரகிள் ஆகுற அந்த டைம்ல தான் இது அதோட வாழ்க்கை பூரா அது வாழ்றதுக்கான எனர்ஜி கிடைக்குதாம். அது ஒரு பூச்சொண்டு வந்து வெளியே வாழணும்டா கூட அது ஸ்ட்ரகிள் ஆகாமல், பெயின் இல்லாமல், கஷ்டப்படாம அது வெளியே வந்து வாழையிலான்ற ஒரு அல்லாஹ் ஒரு நியதியை வச்சுக்கிறானே. நாங்க மட்டும் தூங்கி எழும்பி விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நல்ல ஃபியூச்சர் நல்லா வரணும்னு கனவு காண்ற, எப்படி வரையணும்? நாங்க என்னத்தை யோசிக்கிறேன், எங்களோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், எங்களோட டிஷர்ட் எப்படி இருக்கணும், அப்படித்தான் எங்களோட போன் எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஒரு லட்சியமா? சும்மா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எங்க அஜெண்டால இல்லாத ரெண்டு தானே. எங்கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு கோல் இருக்கணும், இவ்வளவு பெரிய ஒரு விஷன் இருக்கணும், இவ்வளவு பெரிய ஒரு டார்கெட் இருக்கணும். இப்படி யோசிங்க. நீங்க பெரிய ஒரு லைன் ஒன்று நான் போடுறேன், ஒரு லைன் ஒன்று போடுறேன். அந்த லைன் பெருசா சிறுசா? நான் ஒரு லைன் போடுறேன், அந்த லைன் வந்து பெருசா சிறுசா? இந்த லைன் ஒன்று போடுறேன், இப்படியே ஒரு லைன் ஒன்று போடுறேன். அந்த லைன் பெருசா சிறுசா? பெருசு சிறுசு. அந்த லைன் பட்சத்துக்கு பெருசா சிறுசான்னு சொல்லணுமா? இன்னொரு லைன் போடுற நடுவுல, அப்ப என்ன, ஃபர்ஸ்ட்டுக்கு போட்ட லைன் பெருசு, இப்ப இன்னொரு லைன் போடுற பெருசு, ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டது சிறுசு. இப்ப எங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாங்க சின்ன விஷயங்களை கோலா வச்சு கொண்டிருந்தால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறத ஒரு லட்சியமா இருக்கும். எங்கட கோல் பெருசுன்னு வைங்களே, இங்கிலீஷ் என்ன சின்னதாக இல்லாம. நாங்க WAT செய்ய போனாலும் சரி, சிமா செய்ய போனாலும் சரி, சிமால படிக்கிற அக்கௌண்டிங் எல்லாம் பிரச்சனை எல்லாம் இருக்கும். என்ன பிரச்சனை? இங்கிலீஷ் லாங்குவேஜ். அங்க இருக்கிற பிசினஸ் லோவல்ல பிரச்சனை இங்கிலீஷ் லாங்குவேஜ். நீங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் எல்லாம் பிரச்சனை இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிரச்சனை. இப்ப நாங்க இருக்கிற இந்த மேக்சிமம் காலத்துல அந்த வேலையை செய்யாமல் ஒரு கட்டத்தை தாண்டதுக்கு கூட யோசிச்சு we can't do anything. நல்லா திங்க் பண்ணுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னொரு 5 yearsல நீங்க சொசைட்டில முக்கியமான ஆட்கள். A-level 2 years, A-level 2 years, அதுக்கு பிறகு நீங்க இன்னொரு 3 years படிப்பீங்க. நீங்க சொசைட்டிய லீடர்ஸ், சும்மா இல்லை. அப்ப உங்களுக்குரிய அந்த திறமையான இல்லாட்டி, உங்கள்கிட்ட அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இல்லாட்டி நாங்க எப்படி இந்த ரோல் நாங்க பிளே பண்ணுவோம்? இப்ப புள்ள வளர்க்க நினைச்சீங்களா? எங்களுக்கு சரியான நாலேஜ் இல்லாட்டி, எங்கட சரியான நாலேஜ் இல்லாட்டி புள்ள வளர்க்கலுமா? உங்களோட பேரண்ட்ஸ் என்ன பாடுபடுறோம் உங்களே வளர்க்கறதுக்கு? ரொம்ப யோசிச்சு பாருங்க. உங்களோட புள்ள நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க வளர்க்கறதுக்கு. நாங்க ஸ்மார்ட் ஆகணும். ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, யூஸ் பண்ணுங்க. ஒரு செமினார்ல உங்களுக்கு பேச சொல்றாங்களா, கொஸ்டின் கேளுங்க, பேசுங்க. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் மேக்சிமம் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி தூங்கி தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும்?
ரைட். இப்போ எங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை எங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். சரியா? ரைட். இப்போ எங்களுக்கு லைஃப்ல கிடைக்கிற இந்த வாய்ப்புகளை we have to use it. ரைட். இப்போ இன்னொரு 5 இயர்ஸ்ல இந்த ஜெனரேஷன் இன்னொரு 5 இயர்ஸ்ல என்ன இருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகும். இப்போ ஏஐ பத்தி பேசினாங்க. ஏஐ படிச்சுக்கு தானே முழு உலகத்தையுமே இப்போ ஏஐ தான் டொமினேட் பண்ணுது, ஆக்கிரமிக்குது, அவ்வளவுக்கு சூப்பர் பவர் ஆகிக்குது. இன்னொரு 5 இயர்ஸ் இப்போ நீங்க ஏஐ மட்டும் படிச்சிருங்க, இன்னொரு 5 இயர்ஸ்ல ஏஐ தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நெவர். 5 இயர்ஸ் போக தேவையில்ல, 1 இயர்லயே சேஞ்ச் ஆயிடும். 1 இயர்லயே அப்டேட் ஆயிடும். இன்னைக்கு சொல்லி நாளைக்கு வேற ஒன்று வந்துடும். இப்போ நாங்க அதுக்கு என்ன இருக்கணும் என்றால் நாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பெர்ஃபெக்டா இருக்கணும். எத்தனை பேர் புக் வாசிக்கிறீங்க? குட். உண்மையை சொல்லுங்க, புக்ஸ் வாசிக்கிற பழக்கம் வைக்கிறாங்க. யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க மட்டும்தான் ஸ்டூடெண்ட். நீங்க யாரு புக் வாசிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ், மற்றவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை நீங்க புக்ஸ் ரீட் பண்ணாட்டி. அதுல நல்ல புக்ஸ், பெர்ஃபெக்டா நல்ல புக்ஸ் இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில புக்ஸ் இருக்குது. இதுக்கு நாங்க இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா? we have to improve. ரைட். இப்போ நாங்க லிஸ்னிங்கோட அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன? ரைட்டிங். ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்றது என்ன செய்யணும்? ரீட் பண்றீங்க. ரீட் பண்ற நேரம் நீங்க ஆரம்பத்துல ரைட்டிங் என்ன செய்யணும் என்றால் கிராமட்டிக்கலி எதையுமே யோசிக்கப்படாது எழுதணும். Do you have habits of writing diaries? டைரி எழுதுறவங்க டைரி எழுதி பாருங்க. நீங்க உங்களோட நினைச்சத நீங்க கூட என்ன செய்யுங்க, என்டர் பண்ணுங்க. முதலாவது வேலை நீங்க லைஃப்ல என்ன இடத்துக்கு வரணும்ன்றத என்டர் பண்ணணும். ரைட். ஏ லெவல் எழுதுற நேரம் எழுதின டைரி இன்னும் வைக்கிறேன். அதில் நான் ஏ லெவல் எழுதுற நேரம் ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கிறேன், நான் லைஃப்ல கட்டாயம் சிஐஎம்ஏ படிக்கணும்னு சொல்லி. நான் எழுதுற நேரம் ப்ராமிஸா சொல்றேன், சீமா படிக்கணும்னு சொல்லி நான் எழுதுற நேரம் என்ன ஸ்கூலுக்கு ஸ்கூலால தார யூனிஃபார்மை தைச்சு போட்டுக்கு போறதுக்கு அந்த கூலி கொடுத்து தைக்கிற அளவுக்கு எங்க வீட்டுல வசதி இல்லை. வல்லாய் சொல்றேன்.
ஸ்கூலால தார யூனிஃபார்மை, ஸ்கூலால ஃப்ரீ யூனிஃபார்ம் தருவாங்க, அந்த யூனிஃபார்மை கடையில கொடுத்து தைச்சு கூலி ஒன்று கொடுப்போம் தானே, அந்த கூலியை கொடுத்து உடுத்துட்டு போற அளவுக்கு வசதி இல்லை. அந்த டைம் தான் எழுதிக்க சிமா செய்யணும். இப்ப டவுசரை மட்டும் தைச்சு கொடுத்துட்டு போயிட்டு பழைய ஷர்ட்டை போட்டுட்டு போனேன். இப்ப எல்லாரும் சிரிச்சாங்க. அடுத்த நாளுக்கு பழசே கொடுத்துட்டு போனேன். அட்வான்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ஷூ போட்டு இல்லை. ஒவ்வொரு நாளும் திருப்பி அனுப்புவாங்க. சில ப்ரிஃபெக்ட் மாதிரி இருப்பாங்க, எங்களை தெரியும், ஆனாலும் அனுப்பிடுவாங்க. அந்த டைம்ல எழுதினதான் என்ன, நான் சிஐஎம்ஏ படிக்கணும், அவ்வளவும் படிச்ச கிளாஸ் செஞ்சுதான். நீங்க லைஃப்ல இப்ப உங்களோட பிரசன்ட் சிச்சுவேஷன் எந்த ப்ராப்ளமே இல்லை, ஒரே ஒரு இன்டென்ஷன் தான் உங்களுக்கு வரணும், நான் லைஃபை சாதிப்பேன், இன்னமலாமாலு பின்னியாத். உங்களோட எண்ணம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கணும் இல்ல. இஸ்லாம் சொல்ற நல்ல எண்ணத்துக்கு நல்ல கூலி. கெட்ட எண்ணம் உண்டாலும் அது நடக்கும், நல்ல எண்ணம் உண்டாலும் நடக்கும். அப்படிதான் படைச்சிக்கிறேன். நல்ல எண்ணத்துக்கு நல்ல கூலி, கெட்ட எண்ணத்துக்கு கெட்ட கூலி, ரெண்டு எண்ணமே நடக்கும். சொல்றது விளங்குதானே? இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது உங்களோட அஜெண்டால சின்ன லைனா தான் இருக்கணும். அது ஒரு மெட்ரோண்டா இல்லைன்னு யோசிங்க. யூ கேன் இம்ப்ரூவ். ஒவ்வொரு நாளும் எழுதுங்க. இந்த நைட்ல எழுதுங்க. ரைட், ஒரு ரிஃபாசர் ஒருத்தர் வந்தாரு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் சம்பந்தமா சொன்னாரு, எனக்கு என்ன சேஞ்ச் வந்துச்சு, நான் செய்ய போறேனா இல்லையா? யூ கேன் டூ இட். பிரசன்ட் நீங்க என்ன 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 லெவல்ல இருக்கிறது எந்த பிரச்சனையுமே இல்லை. யூ கேன் டூ. நான் ஒவ்வொரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராமே சொல்றதான், கிரேட் 9, கிரேட் 10, கிரேட் 11 இந்த 3 கிரேட்லயுமே எங்க ஸ்கூல்ல ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் இருந்தாங்க. ஏ கிளாஸ்ல டாப் லெவல்ல படிச்சுட்டு வந்தீங்க, பி கிளாஸ்ல சாதாரண லெவல்ல படிச்சுட்டு வந்தீங்க, சி கிளாஸ்ல ஆகவே வேஸ்டா இருந்தாங்க. அந்த கிளாஸுக்கு டீச்சரே வரல. இப்ப இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் நினைக்கிறேன், தமிழ் மீடியத்துக்கு டீச்சர்ஸே போறல. எல்லா இடமும் வரல, சில இடங்கள் இருக்கிறேன், நிறைய இடங்கள் இருக்கிறேன். அதுக்காக வேண்டி எல்லாரும் இங்கிலீஷ் மீடியமே படிக்கிறேன். இப்ப தமிழ் மீடியம் வகுப்புக்கு போறதே இல்லை. முந்தி சி கிளாஸ் போறல. சி கிளாஸ் யாருமே போறல. நான் இருந்த சி கிளாஸ்ல 22 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு 22 தவிர நான் வந்தே இல்லை. ப்ராமிஸா சொல்றேன், எப்போதுமே 22வது. சும்மா யோசிச்சு பாருங்க. ஏ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தவங்க டாக்டரா மீக்கிற, இன்ஜினியரா மீக்கிற. ஏ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு வந்த ஒரு பேர் ஒன்றுமில்லாம மீக்கிறேன். துபாயில ஒர்க் பண்றேன். இப்ப லைஃப்ல எந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் வாரன்றது நீங்க தான் டிசைட் பண்றீங்க. அதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமா உதவி செய்யறேன். எண்ணம். நாங்க எங்க பேரண்ட்ஸை பத்தி யோசிக்கிற வசதி இல்லை, இதெல்லாம் ஒரு காரணம் அல்ல. எங்க வாப்பா படிச்சும் இல்லை, அம்மா படிச்சும் இல்லை, யாருக்குமே எந்த பொருளாதார வசதியும் இல்லை. இதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. நாங்க லைஃப்ல நல்லா வரணும் என்றால் நாங்க மட்டும்தான் காரணம். அல்லாஹ் உதவி செய்யறேன். நாங்க லைஃப்ல தோத்தால், ஏன் லைஃப்ல நான் தோத்தால் நான் மட்டும்தான் காரணம். ஆனா வெற்றி பெற்றால் அவ்வளவு பேருமே காரணம். அப்படிதான் நாங்க ஃபீல் பண்ணோம். தோட்டத்துக்கு பிளேம் பண்ணாதீங்க. நாங்க என்ன செய்யற, ரிசல்ட்ஸ் கூட எடுத்தால் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துதான் 9 எடுத்தான் எல்லாமே அவனை சொல்லுவாங்க. குறைவு எடுத்தால் ஸ்கூல் படிச்சு தரல, பாடம் நடக்கல, கைட் பண்ணல, பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணல, மையத்து வந்த, கல்யாண வீடு வந்த, எல்லா ரீசனும் வரும். வெற்றி பெற்றோனே நான் எந்த டியூஷனும் போகல, ஒன்றுமே செய்யல, நான் மட்டும்தான் படிச்சேன். அப்படிக்கப்படாது. அண்டர்ஸ்டாண்ட் ஐடியா? இந்த இளைஞர் யோசிங்க. இங்கிலீஷ்ன்றது என்ன மெட்ரோண்டே அல்ல, அதை நான் படிச்சுவேன், அது ப்ராப்ளம் ஒன்றே அல்ல, அதெல்லாம் என் கோல். இங்கிலீஷ் லாங்குவேஜோட சேர்த்து நான் என்ன டெவலப் பண்ண போறேன். ஒவ்வொரு துறையிலையும் நீங்க சிம்பிள் மெட்ரோண்ட் ஆகிக்கலாம், ஒரு போன் எடுத்து ஒரு போட்டோ எடுக்கிறத ஆகிக்கலாம், அதுலயும் யூனிக் ஆகிக்க போறேன். அதுதான் உங்களே கொண்டு போய் சேர்த்தோம். ஏன் ஃபீல்ட்ல நான் யோசிக்கிறேன், நிறைய டியூஷன் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் படிப்பிக்கிறாங்க, அதுல நான் யூனிக் ஆகிக்கணும்.
எந்த ஜாப்ன்றது பிரச்சனை அல்ல. நீங்க வீடியோ எடிட்டரா இருக்கலாம், டிசைனரா இருக்கலாம், எந்த ஃபீல்ட் இருக்கலாம், அது நத்திங். பட் நீங்க அதுல ஸ்பெஷலா இருக்கணும். தென் யூ கேன் வின். நீங்க எவ்வளவு டவுன் ஆனாலும் வின் பண்ணுவீங்க. ஒரு கட்டம் வரும் வரைக்கும் தான் இங்கிலீஷ்லயோ ஒரு லெவல் வந்ததுக்கு போறோம், இங்கிலீஷ் அப்படியே இம்ப்ரூவ் ஆயிடும். அந்த எந்த ஒரு சிச்சுவேஷன்ல அப்படித்தான். நீங்க கேஎஃப்சி போய்த்து ஆன்லைன்ல புதிய ஒரு ஷாப் ஓபன் பண்றது நத்திங். நோ லிமிட் போயிட்டு நாளைக்கு ஒரு பிரான்ச் ஓபன் பண்றது நத்திங். ஹமீடியாஸ் போயிட்டு இன்னொரு இடத்துல ஷாப் ஓபன் பண்றது நத்திங். நாங்க போயிட்டு ஒரு கடை ஓபன் பண்றேன்டா. அவங்க அந்த டேர்னிங் பாயிண்ட தாண்டிட்டாங்க. ஒரு டிகிரி முடிச்சவங்க 2வது டிகிரி சிம்பிளா முடிப்பாங்க. மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க சிமா முடிப்பாங்க, லோ முடிப்பாங்க. இதெல்லாம் சிம்பிள் வேலை. பேருக்கு பின்னிக்கால இவ்வளவு வந்துடுறாங்க ஆடு பார்க்க தேவையில்ல. அது நத்திங். முதலாவது டிகிரி முடிக்கிறதா சவால். மேனேஜ்மெண்ட் முடிச்சாக்கள் லோன் முடிச்சிட நேரம் பெருசா யோசிக்காதீங்க. முதலாவது முடிக்கிறது தான் கஷ்டம். பினிஷ் இட். நீங்க அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டால் அடுத்த லெவல்ல சேஞ்ச் ஆயிட்டே இருப்பீங்க. சோ எல்லாத்திட பேஸ் யூ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷை படிச்சா தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு டாப் லெவல்ல வரலாம். இல்லாட்டி எங்களை மீட் பண்ணலாம். ரசூல்லா யுத்தத்துக்கு போற நேரம் துவா கேட்டுட்டு போய் யுத்தம் செய்யல. துவா கேட்டுட்டு மட்டும் யுத்தம் செய்யல. யுத்தத்துக்குரிய அவ்வளவு விஷயங்களையும் ப்ரீ பிளான் பண்ணி, அதுக்குரிய யுத்தத்துக்குரிய ஆட்களை ரெடி பண்ணி, அதுக்குரிய வெப்பன்ஸ் அந்த காலத்துல இருந்து அவ்வளவு விஷயங்களையும் ரெடி பண்ணிட்டு தான் என்ன செஞ்ச ரசூல்லா துவா கேட்ட, யாழ்லாவே இதுல வெற்றி தாண்டு. நாங்க ஒன்றும் செய்யறதில்ல, யாழ்லாவே ஃபியூச்சர்ல நல்லா ஈக்கணும். படிக்கிறதுக்கு ரெடி இல்ல, டெடிகேட் பண்றதுக்கு ரெடி இல்ல, அடுத்த ஸ்டெப்ஸ் மூவ் பண்றதுக்கு ரெடி இல்ல, ஒன்றுக்குமே ரெடி இல்ல. தொழுதுட்டு துவா கேட்கிறேன்னா நான் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும். ஏழுமா கேன் தூக்கம் வரதா? டயர்டா? ரைட். நீங்க இந்த ஓலவல் எழுதிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு 6-7 இயர்ஸ்ல ஃபீல் பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளும் நினைச்சு, ஒவ்வொரு டே நினைச்சு நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அவ்வளவுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஓலவல்ல இருந்து ஏலவல் முடிஞ்சு 2 இயர்ஸ் வரைக்கும். மேக்சிமம் யூஸ் பண்ணுங்க, நிறைய படிங்க. நீங்க ஒரு ட்ரக்குளுக்கு வந்தேன்னு வைங்களே, இங்கிலீஷ் லாங்குவேஜும் அல்ல, ஐசிடி படிப்பீங்க, ரைட்? அது இல்லாமல் மீடியா படிப்பீங்க. ஒரு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு படிக்கிற அவங்கள டெவலப் பண்ணணும்னு ஒரு ட்ரக்குளுக்கு வருவீங்க. அந்த ட்ரக்குளுக்கு வந்தேன்னு வைங்களே, நீங்க அது அழகா போவீங்க. அதுக்கு பின்னுக்கான அவங்கள கைட் பண்றது உங்களுக்கு டீம் ஒன்று வேணும். நீங்க நல்ல டீம் இருக்குது, நல்ல முறையில் அவங்க கைட் பண்றாங்க. இஸ்லாமிக் வே அவங்கள கைட் பண்றாங்க சிலவன் தஹீத் ஜமாத். அதனால ஒரு கைடன்ஸ் எங்களுக்கு வேணும். உன பேரண்ட்ஸ் கைட் பண்றாங்க, அதுக்கு இல்ல உன இஸ்லாமிய இயக்கம் கைட் பண்ணுது, ரைட்? தொடர்ந்து அந்த கைடன்ஸோட நீங்க பெய்தாண்டால் ஃபியூச்சர்ல நல்ல லெவலுக்கு வருவீங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரையில லிஸ்னிங், ரீடிங், லிஸ்னிங்கும் ரீடிங்கை நீங்க டெவலப் பண்ணு சொன்னால் இன்ஷால்லா ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ஸ்டெப்ஸுக்கு வருவீங்க. எந்த வேணும்னாலும் பரவாயில்ல, யூ டிசைட். நீங்க டிசைட் பண்ணுங்க அந்த வேலையை நான் செய்யணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு லெவல்ல இன்னொரு 5 இயர்ஸுக்கு போறோம் நான் அவங்கள மீட் பண்ற நேரம், இன்னொரு 10 இயர்ஸுக்கு போறோம் எங்கேயாவது சந்திச்சாண்டால் அந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்? நீங்க ஏதாவது அச்சீவ் பண்ற லெவல்ல நீங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். ரைட். வந்தாரு, ஏதோ சொன்னாரு. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சம்பந்தமான, ஸ்டடீஸ் சம்பந்தமான ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். நான் பொதுவாக மைக்கை எடுத்துக்கொண்டு போயிட்டு இப்படி சுத்தி தான் பேசி பழக்கம், இப்படி பேசி பழக்கமே இல்லை. இந்த அப்படி என்வாரன்மெண்ட் கிடைக்கல. நிறைய டிஸ்கஷன் தான் செய்யணும். நீங்களும் பேசணும், நானும் பேசணும், ரைட்? இன்ஷால்லா ஃபியூச்சர்ல நாங்கள் அப்படியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்வோம். நினைக்கிறேன் அவங்கள கண்டினியூ பண்ணுவாங்க. நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் என்னென்றால் உங்களையா கொஞ்சம் ஒரு அவுட்ல கொண்டு போயிட்டு ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு தரணும், ரைட்?
ஒரு அவுட் என்வாரன்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு செட்டப்பில் உங்களை ட்ரைனிங் தரணும். நான் ஒரு லாஸ்ட் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு 3 days ப்ரோக்ராம் ஒன்று போனேன். அந்த 3 daysம் நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணல. அந்த 3 daysம் அவுட்ல எங்களுக்கு எந்த கண்டெக்டும் தரல. 100% அந்த ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருந்தேன். கார்டனில் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருந்தோம். அந்த 3 days முடிகிற நேரம் அது ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன். அந்த 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 ஃபீலிங்ஸ் எப்படி சொல்றேன்னு தெரியும். 3 daysம் எந்த கண்டக்டுமே இல்லை, யாரோடும் எங்களுக்கு வெளியே தொடர்பு இல்லை. அப்படியான ஒரு ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அது மாதிரி ட்ரைனிங் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அது நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமான ஒரு ட்ரைனிங்காக இருக்கும். இன்ஷால்லா அது மாதிரி ட்ரைனிங் இவங்க ஆர்கனைஸ் பண்ணி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களோட கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் என்ன சரி இருந்தால் கேட்கலாம். எஸ் டியா, எனிதிங்? இவ்வளோ நேரம் பேசி நீங்கள் ஏதாவது கேட்குறான்னா சந்தோஷப்படும், இல்லாட்டி பிரச்சனை இல்லை. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? இல்லை, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரான். இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் ஒரு சந்தர்ப்பத்தில் இது மாதிரி இடங்களை சந்திப்போம். இதனை ஏற்பாடு செய்த சிலோன் தௌஹீத் ஜமாத் நிர்வாகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.